சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய DRDO உடைய காம்பேட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஃபார் த இயர் ஆஃப் 2023-24க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இங்கே வரக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO கீழே இங்கே வரக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து மத்திய அரசு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? இதில் 2020, 21, 22, 23 இந்த காலகட்டத்தில் கிராஜுவேட் டிகிரி, அதாவது உங்களுடைய இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமானது தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது 1 வருடம் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? ஓகே, எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 3, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 4, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 3, டோட்டலாக 20 வேகன்சி இருக்குது. ஒரு மாதத்திற்கு 9,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்டாக கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட். சரிங்களா? அடுத்தது கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், அதாவது டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 2, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 1 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 1, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 3, டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது. 8,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான ஸ்டைஃபண்ட். அடுத்தது இதற்கான டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 1 இயர். சரிங்களா? அடுத்தது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 5 போஸ்ட்டும், பிகாம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 5 போஸ்ட்டும், டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் 9,000 ரூபாய், 1 வருடம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? ஓகே, மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு வந்து டிகிரி, அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜினியரிங் வந்து முடித்த கேண்டிடேட்ஸ் டிகிரி இன்ஜினியரிங்லேயோ அல்லது டெக்னாலஜிலேயோ ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து முடித்த கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிப்ளமோ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அந்த இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அதற்கு அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ்லேயோ, சயின்ஸ்லேயோ, காமர்ஸ்லேயோ, ஹியூமனிட்டிஸ்லேயோ, அதாவது BA, BSc இல்லைனா பிகாம், BBA, BCA இது மாதிரி ஏதாவது வந்து டிகிரி வந்து கோர்ஸ் வந்து ரெகுலரில் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி SC, ST, OBC, PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷனும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு, அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி. சரிங்களா? OBC கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் BC, MBC இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாபுக்காக இருக்கட்டும் அல்லது படிப்புக்காக இருக்கட்டும் OBC NCL மட்டும்தான் அக்செப்டபிள். அதனால் OBC NCL சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் OBC ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரைனிங் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தது. அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1973 படி உண்டு. ப்ரீவியஸாக ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ரைனிங் நான் முடிச்சிருக்கிறேன், வேறு எங்கேயோ முடிச்சிருக்கேன் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள். சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூர்லி வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான், உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான். நீங்கள் டிகிரிலேயோ அல்லது டிப்ளமோலேயோ அல்லது கிராஜுவேஷன்லேயோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் வச்சு டோட்டலாக அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் டோட்டலாக மெரிட் அரைவ் பண்ணுவாங்க. அதில் டாப்பில் யார் அந்தந்த கேட்டகரியிலையும் சரி டோட்டல்லையும் சரி யார் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து ஃபில் பண்ணுவாங்க. இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த DRDO ஆஃபீஸில் தான் வந்து நீங்கள் காம்பேட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் வெப் போர்ட்டல், அதாவது mhrd.nats.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். சரிங்களா? அப்படி பதிவு பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம பதிவு பண்ணலை அப்படின்றதில் ஸ்டெப் 1 வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே nats.education.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போகணும். அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிங்கன்னா ATN அப்படின்ட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் 12 நம்பர் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கான யூனிக்கான நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கம்ப்ளீஷன் என்ரோல்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான இது ஓகேங்களா. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து காம்பேட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத சர்ச் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அதில் வந்து அப்ளை அப்படின்றது இருக்கும். கிளிக் அப்ளை அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா. இதுதான் வந்து ஆல்ரெடி இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கான மெத்தட். இருக்குது உங்களுக்கு லாகின் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து நான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த நேம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளிக் அப்ளை அகைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் ஃப்ரெஷ்ஷாக என்ரோல் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. சரிங்களா. எந்த விதமான டிஏடிஏவும் கொடுக்க மாட்டாங்க, போர்டிங்கும் கிடையாது, அதாவது தங்குறதுக்கான இதுவும் கிடையாது, போயிட்டு வரதுக்கான இதுவும் கிடையாது, எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கிடைக்காது. ஆனால் ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனாலையும் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்தராக அப்பாயின்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் என்ஐடிஎஸ் வெப்சைட்டில் லாஸ்ட் டேட் வந்து 20/2/2024. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்றதில் 27/2/2024 போட்டுருவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் வந்து 4/3/2024 அன்னைக்கு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட்டு. சரிங்களா. வெப்சைட் வந்து எந்த வெப்சைட்டில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா boat-srp அப்படின்ற வெப்சைட்டில் போடுவாங்க. சரிங்களா. இதான் வந்து ஆவடியில் இருக்கக்கூடிய காம்பேட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஆர்டிஓ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது டிகிரி, பேச்சுலர் டிகிரி, அதாவது பிஇ, பிடெக் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அல்லது எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நன்றி.